எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக லப்பர் பந்து படத்தை வந்து திரையிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிக சிறப்பான ஒரு திரைப்படம். அதாவது நான் உள்ள பேசும்போது சொன்னேன், இது வந்து ஒரு பாலைவன சோலை மாதிரி வெற்றியே இல்லாம வறண்டு கிடக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த பாலைவன சோலை. அரிதான ஒரு திரைப்படமா, எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம சாதாரணமா வெளியிருந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி ஆரவாரத்தோட அந்த திரைப்படம் வந்து எல்லாராலும் நேசிக்கப்படுது. அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த படைப்பாளர்கள் கடமையா இருக்காது. படம் பார்க்க வர அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவில் தன்னுடைய கருத்துக்களை கூட எதிரியை கூட நோகாம அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி. அதாவது வந்து நான் சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம், ஆனா அதனால வந்து எதிர்த்தரப்பு வந்து அதை என்ன மாதிரி சொன்னா அவங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க. அதாவது மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்கள புரிதலுக்கு உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்றக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு படைப்பாளரோட மிகச்சிறந்த கடமையா நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்துல அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து மிக சிறப்பா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து நான் வந்து கேப்டன் பிரபாகருக்கு அப்புறம் வந்து ஒரு முழுமையில விஜயகாந்த் சார் படம் பார்த்த மாதிரியே ஒரு திரைப்படத்தை அது உருவாக்கி இருக்காங்க. உண்மையில வந்து தமிழரசு வந்து விஜயகாந்த் சார் ஃபேன் சொன்னாரு. அந்த வகையில வந்து என்னோட சகோதரனா சார் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். லக்ஷ்மண் வந்து பேசும்போது சொன்னாரு, நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து 3 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணா அது எப்படி இருக்குங்கிறது இந்த திரைப்படம் மிக சிறந்த அவங்க. ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் கதை, அதாவது வந்து நான் ஒருத்தர் கதை சொல்லும்போது ராவத்தர் சொன்னபடி உங்க கதையை வந்து முதல்ல எனக்கு சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், அவர் ஓகே பண்ணார். அவர் சொன்ன விஷயத்தை இப்ப யாரும் எனக்கு தப்பா எடுத்துக்கூடாது, மற்றவங்க சம்மந்த கொஞ்சம் பேர் இதுல வந்து வேறும் தவறா எடுத்துக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நடிகர் கதை சொல்லும் போது அந்த நடிகர் அதுல தான் எப்படி இருக்கும், தன்னோட கேரக்டர் என்ன, தான் எங்க வரும் தான் வரும். அப்ப விஜயகாந்த் சார் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கிட்ட கதையை சொல்லு. ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோட கேரக்டர், எங்க நான் எங்க இன்ட்ரோடக்ஷன் வரேன், எனக்கு ஸ்கோப் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதையை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஒரு தயாரிப்பாளரா அவர் கதை கேட்கும்போது மற்ற ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க, சார் இது வில்லன் போர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, வில்லனுக்காக கதை பண்ண மன்சூர் அலிகான் தான் ஹீரோ மாதிரி வரான் அப்படின்னு சொல்லும்போது ராவுத்தர் சொன்னாரு, வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிறானோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்கா ஹைலைட் ஆயிடும். வில்லனை வந்து ஹீரோ தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு பெரிய வில்லன் அவரை அடக்கிற ஹீரோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயிசம் வந்துடும். இதை புரிதல்ங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படைப்பாளிக்கு சாதாரணம். அப்போ தயாரிப்பாளர் வந்து கதையை கேட்டு முடிவு பண்ணி இந்த படம் சிறப்பா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்குண்டான நடிகர்லாம் யாரும் தேர்வு பண்ணி வரும்போது இந்த படம் சாதாரணமான ஒரு திரைப்படமா. போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு பெரிய பேச்சோ இல்ல ஆரவாரமோ எதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பத்தி பார்த்தவங்களும் பேசுறாங்க, பார்க்காதவங்களும் பேசுறாங்க. அப்போ அதுதான் இந்த வெற்றி, அதுதான் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி. அப்போ டைரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் நோபடிக்காம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ டைரக்டருக்கு இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருடைய இன்ஃபுளுன்ஸ் ஒரு நியூ டைரக்டருக்கு இருந்துட்டே இருக்கும். நான் படம் பண்ணும்போது கூட வரவங்க போறவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த ஷார்ட் எப்படி வைக்கலாம், இந்த ஷார்ட் எப்படி வைக்கலாம், இந்த கதையை எப்படி வைக்கலாம், ஹீரோ கிட்ட போய் சொல்றது, அது மாதிரி இருக்கும். அது மாதிரியான டார்ச்சர் எல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவா சொல்றது ரொம்ப சிரமம். அதை வந்து தமிழரசு முதல் படத்திலேயே மிக அற்புதமா பண்ணியிருக்காங்க. எந்த விதமான மாச்சரியம் இல்லாம யாரையும் காயப்படுத்தாம தன்னோட கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி. அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், என்னங்க இது மாதிரி இருக்க, நீங்க ஜாதி படங்கள் பண்ற இயக்குங்க அது மாதிரி இல்லாம அது ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருந்தாரு. நான் வேடிக்கை பார்த்தவங்க விமர்சனம் பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை அது. அப்ப ரெண்டு வேறு மாதிரியா இருக்கும். அதாவது தன்னை உயர்த்தியோ மற்றவங்களை தாழ்த்தியோ அந்த சமநிலை, மற்றவங்களை வந்து மரியாதை கொடுக்குற தன்மை எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பு மிகச்சிறந்ததா இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் வந்து இன்னைக்கு லப்பர் பந்து படத்தை இயக்கிய சகோதரர் தமிழரசுக்கும் இதை உருவாக்கிய சகோதரர் லக்ஷ்மணுக்கும் இதனோட சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர்களும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். மிக அரிதாக வந்திருக்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இது வந்து அடுத்து வர இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை இருக்கும். இப்ப ஏன்னா அவங்க தோண்டு போயிருப்பாங்க, ஒரு ஹீரோ கால்ஷீட் வாங்கணும், ஹீரோ பின்னாடி அலையணும் அப்படிங்கிறது இருந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தமிழரசுல பார்த்தன உடனே
ஒரு கதை இருந்தா போதும், ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தா போதும், நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து எங்க இயக்குனர் மத்தியில ஒரு 100 பேருக்காவது ஏற்படும். நிச்சயமா அவங்க ஒரு 10-20 பேராவது ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்கும். சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில சகோதரர் தமிழரசு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தின் மூலமா எல்லா இயக்குனருக்கும் எல்லா தயாரிப்பாளருக்கும் நாங்க வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இப்ப நான் படம் பண்ணி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா கூட டைரக்டர் செல்வமணிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டைரக்டர்னா யாரு. ஆனா இப்ப சமீபமா வரும்போது என்ன பண்றாங்க, மொத்தமா வந்து டெக்னீஷியன் பேர் போட்டுறாங்க. அதுல யாரு டைரக்டர், யார் கேமராமேன், யார் மியூசிக் டைரக்டர் அது தெரியாம போயிடுது. தயவு செய்து நீங்க அதை பண்ணாதீங்க. இயக்கம் இன்னாரு, இசை இன்னார், படத்தொகுப்பு, இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் உண்டான இடத்தை வந்து ஸ்பேஸ் கொடுங்க. அப்பதான் இன்னைக்கு வெற்றி பெற்ற பல திரைப்படங்களோட பேர் கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியல. அந்த டெக்னீஷியன் பேர் தெரியாமலே போயிடுது. அதனால இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குனர் சங்கத்தின் சார்பா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமே வந்து நீங்க வந்து படங்கள்ல விளம்பரம் பண்ணும்போது மொத்தியா இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே ஒரு மொத்தையை அடிச்சிடாதீங்க. அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுங்க அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள். முக்கியமான இடத்துல ஆட்டமா பாட்டமா சாங் எப்படி ஃபீலிங் எழுந்து ஆடின மாதிரி சொல்லு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் வச்சு படம் பண்ணிருக்க இயக்குனரா பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து மாபெரும் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். அதாவது வந்து எங்க படைப்பு அந்த போட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும், இந்த படத்துக்கு என்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாம விஜயகாந்த் மக்களோட சொத்து, நீங்க யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி பிரேமலதா அவங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்றோம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெருந்தன்மை. இப்போ மொத்த சொத்தையும் நான் வாங்கி வச்சுக்கணும், இதை காசாக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லாம விஜயகாந்த் சாருங்கிற வந்து ஒரு மாபெரும் வந்து மக்களோட சொத்துன்னு அவங்க சொன்னது வந்து எங்க எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஆடியோ கம்பெனி வந்து ரைட்ஸ் கேட்குது சார். நான் பாட்டுலாம் உங்க பாட்டை நீங்களே பயன்படுத்தினா கூட படம் கொடுக்க முடியும். அது இல்ல சார். இப்போ வந்து சொன்னீங்க பிரேமலதா மேடம் வந்து சொல்றாங்க பெருந்தவே மனசு இருந்துச்சு. ஆனா இளையராஜாக்கு அது மாதிரி பெரிய மனசு இல்ல போல இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நீங்க இப்போ லப்பர் பந்தோட திரைப்படம் இத பத்தியான பேச்சா இருந்தா நல்லா இருக்கும். அப்ப இளையராஜா கண்டனம் செல்லுபடி நீங்க ஒரு டேக் லைன் போடுவீங்க. அதுக்கான இதுவும் இல்லை. நான் சொன்னது என்னன்னா உண்மையா அந்த நேத்து அவங்க அந்த செய்தியை பார்க்கும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. இப்ப நான் கூட வந்து அவரை பத்தியான ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்ப இது யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும், அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா இல்லாம இப்போ அவரோட மகுடத்துல இது வந்து அவரோட புகழ்ல இது வந்து இது ஒரு வைரம், ஒரு ஸ்டோன் இல்லைங்களா. இப்ப பண்ண விடாம பண்றது வந்து எப்படி ஆகும், அது சரியானது இல்லை. அப்ப யாருக்கா இருந்தாலும் ஒரு புரிதல் இருந்தா அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கானது. அதை யார் வேணாலும் அது வந்து நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது வந்து தப்பா நீங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் வந்து இப்ப முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் பார்த்து நான் டைரக்டர் ஆனேன். ஒரு பாபியை பார்த்து தான் நான் வந்து செம்பருத்தி படம் எடுத்தேன். ஒரு ஷோலே இன்ஃபுளுன்சர் தான் நான் வந்து கேப்டன் படம் எடுத்தேன். இப்போ இதெல்லாம் இப்ப 4ஆம் கிளாஸ் படிச்சாதான் 5ஆம் கிளாஸ் நான் வர முடியும். அப்ப 4ஆம் கிளாஸ் படிச்ச வாத்தியார் இதெல்லாம் என்னோட காப்பிரைட்டு, இதை நீ பயன்படுத்த கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கான, கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது. இது யாரும் படைத்தவன் யாரும் இது சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றடையக்கூடிய வழிகளை தடுக்க. பழைய பாட்டு இப்ப வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டா வச்சுங்கன்னா எனக்கு அதான் வந்து பணம் வேண்டாம், பணக்காரர்கிட்ட போய் மாட்டிருக்கோம், அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்தன் வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராம போயிடும் இல்லையா. அது அப்படி ஆகக்கூடாது. அந்த படைப்புகள் வந்து அனைத்து மக்களையும் சென்றடையக்கூடிய அவங்க எடுத்துட்டு நான் யாருக்கும் எதிரானவன் இல்ல. படைப்புகள் அனைத்து மக்களுக்கு சொந்தமான படம் வருது சார். நீங்களே பாத்துருக்கீங்க, நீங்க சொன்னீங்க. சில டேரக்டர் வந்து காட்டமா சொல்லியிருப்பாங்க, ஜாதிய பிரச்சனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே படத்தை வந்து சொல்லியிருக்காரு, நல்ல காட்டமா சொல்லியிருக்காரு, ஆனா ஒரு பொலைட்டாவும் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க டேரக்டரா? அதுக்கு வந்து எனக்கு ஜூனியரா வந்து தமிழரசன் வந்தா கூட அவரோட கோட்டை இதுக்கு பொருந்தும். அவர் சொன்னாரு, அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேற, வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை, பாதிக்கப்பட்டவங்களோட வலி அதிகமா இருக்கும். ஆமா, அந்த வலி எப்படி யார் சொல்ல முடியும்? யாருக்கு அடிபட்டதோ அவங்க வலி அதிகமா. ஏன்டா கத்துறன்னு சொல்லக்கூடாது. அடிபட்டவன் கத்துறான், வேடிக்கை பார்த்தவன் ஐயோ மெதுவா கத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் என்னோட பதில். டைரக்டரோட கழுத்தப்பாடு செயின் இல்ல, மோதனம், ஒரு பைக். இயக்குனர் சங்கத்துல வந்து எப்போ சால்வோ போட்டீங்களா, தயாரிப்பாளரும் பொருளை இல்ல, ஒரு அங்கீகாரத்துக்கு கொடுக்க மாட்டாமா? ஏன் கொடுக்கல? செயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த வெற்றி செயின் இல்ல, அவர் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். பெரிய சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ புலனசாரணை வரும்போது என்னோட செருப்பு பாத்தீங்கன்னா செருப்பை விட அதிகமான ஊசிதான் இருந்தது, ஊக்குதான் நிறைய இருந்தது. அதனால வந்து இதையெல்லாம் வந்து ஊக்கத்தாலதான் நாங்க வந்து ஜெயிச்சோம். தவிர அந்த ஊக்கத்தோட 100 கோடி 200 கோடி இப்போ
வால் போஸ்ட் ஒட்டுறாங்க வைக்கிறாங்க. ஆனா ரப்பர் பண்ட் மாதிரி ஒரு மூவிக்கு வந்து எந்த விதமான வெற்றியுமே போஸ்டிங்ல இது பண்ணாரு. 100 கோடி வசூலாச்சு, இவ்வளவு கோடி வசூலாச்சுன்னு எந்த விதமான இதுவுமே பண்ணல. அந்த மாதிரி பண்ணாதானே சார் வரக்கூடிய இயக்குனருக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். அதான் வந்து இப்ப வந்து இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம்னா அதான் இந்த படத்தோட வெற்றி தான். இப்ப நான் வந்து எங்கேயோ இருந்தேன், ஆனாலும் நான் இந்த மேடைக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நினைச்சது. ஏன்னா இந்த இயக்குனர் வந்து 100 இயக்குனர்கள் உருவாக்க போற இயக்குனரா வந்து அதுதான் வெற்றி. தவிர 100 கோடிங்கிறது வந்து பேப்பர்ல போறதால 100 கோடி இன்கம் டாக்ஸா நாங்க நடத்துறோம். 100 கோடி ஆச்சா 200 கோடி, இது வந்து மக்கள் 100 கோடி ஆச்சா 200 கோடி ஆச்சாங்கிறது இல்ல, சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான். இன்னைக்கு வந்து எந்த விளம்பரமும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படுதுன்னா அதுதான் வெற்றியை தவிர பேப்பர்ல நீங்க 100 கோடி போட்டீங்களா 500 கோடி போட்டீங்களா. இது வந்து 100 கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த படம். 1000 கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த வசூல்ல எவ்வளவுங்கிறது வந்து கமர்ஷியலா இருக்கலாம், தயாரிப்பு விநியோகத்திற்கும் தயாரிப்பு. ஆனா ஒரு இயக்குநர்களுக்கு இந்த படம் பார்த்தவன எந்த அளவுக்கு பாதிக்க இருக்குது. முன்ன வந்து படத்தை பார்த்தோன்னே யாரும் எழுந்து வெளியே போட அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அந்த தாக்கம் தான் படத்தோட வெற்றி. அதுதான் இயக்குனர். ஆனா உங்க நண்பர் வந்து ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியாம இருக்காரு ரஜினிகாந்த் சார். யாரும் எந்த அப்டேட் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எங்களுக்கே அதுக்கு தெரியாது. உடல்நிலை சரியில்லாம வந்து ஒருத்தரோட கேட்டோம், நார்மல் செக்அப் வந்து வயிற்று வெளியே அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி எதையுமே நாங்க சொல்ல என்னன்னு தெரியாம என்ன நோய் தெரியாம வந்து டாக்டர் வந்து எங்க நண்பர் தான். ஆனாலும் வந்து அதை பத்தி சரியான அப்டேட் தெரிஞ்சவங்க நம்ம சொல்றோம். ஸ்ட்ரைக் எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பெப்சி மூலமா ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரைக் இல்லாம பேச்சுவார்த்தை விரைந்து முடியுங்க. உங்களுடைய கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு மறுசீரமைப்பு நீங்க சொன்னீங்க, அது சரியானதுதான். அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கு நீங்க வந்து படத்துக்கு உண்டான யாரெல்லாம் ஏத்துக்கிட்டு அவங்க என்னைக்கு ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்க அவங்க ஒர்க் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்க படம் எடுத்து 20 வருஷம் ஆகுது சொல்றீங்க. அடுத்து நீங்க படம் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா இல்ல போதும்னு சொல்லி ஒதுங்கிட்டீங்க? இல்ல நான் ஜனவரியில படம் ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெகா கிட்ட கொடுத்தா நீங்களே சொல்லிருக்கீங்க கேப்டன் பிரபாகரன் புலஞ்சு சார். அவரோட பையன் சண்முக பாண்டியன் படம் பண்றது உங்களுக்கு ஐடியா இருக்கு? முதல்ல நான் வந்து இப்ப சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல கதையை நான் உருவாக்கிட்டு அதுல சண்முக பாண்டியனுக்கு செட் ஆனாலும் நிச்சயம் அவர் வச்சு படம் பண்ணணும். ஏன்னா இப்போ 2-3 படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த படம் செட் ஆனா அவர் பண்ணுவார். இல்லைன்னா அவருக்காக ஒரு படம் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தா நிச்சயமா சண்முக பாண்டியன் வச்சு விஜயகாந்த் சார் எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சண்முக பாண்டியன் வச்சு பண்ணணும். அது நன்றி கடனா இருக்கும். அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்தா சந்தோஷம். ஏன்னா உங்க படத்துல மேடம் வருவாங்களா, நடிப்பாங்களா? மேடம் அப்ப நடிகையா இருந்தாங்க, அப்புறம் வந்தாங்க. இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டா வரலாம். ஏன்னா இப்போ வந்து பார்ட் டைமா தான் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை நான் சொல்லணும். அது முடிஞ்சா நம்ம ஒரு வாரத்துக்கு 6 படம் 7 படம் வருது. அடுத்த வாரம் கூட 8 மூவி வருது. என்ன பேசிக்ல வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. எத்தனையோ டைரக்டர் வந்து இந்த ப்ராசஸை தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இயக்குனர் சங்கத்துல இருந்து ஒரு கவுன்சிலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் பண்ணுன்னு சொல்லறதுக்கு நீங்க வரலாம். ஏன் இப்போ வரைக்கும் வரலாம்? நம்ம மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து எந்த திரைப்படம் எப்ப வருதுங்கிற ஒரு அறிவிப்பு யாருக்குமே இல்லை. அது மட்டும் இல்ல, ஆடியன்ஸுக்கு எங்க ஓடுதுன்னு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ப்ரொடியூசர் டைரக்டருக்கு அந்த படம் எங்க ஓடுதுன்னு தெரியல. நான் எங்க ஃப்ரெண்ட் ஒரு டைரக்ட் பண்ணார், படம் வந்தது. நான் சொன்னேன் நைட் ஷோ வேண்டாம், ஏதாவது ஈவினிங் ஷோ எங்க இருந்தாலும் சொல்லுங்க. அண்ணா பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. 2 நாள் வரைக்கும் அவரால் எங்க ஷோ ஓடுதுன்னு அவருக்கு தெரியல. அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஷோ அங்க இல்ல. என்னப்பான்னு சொன்னேன், இல்லைன்னா நேற்று இருந்து இன்னைக்கு மாத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து. அதாவது வந்து அவங்க கேட்கறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால மாத்திட்டோம். ஆடியன்ஸ் வரலன்னு மாத்திட்டுன்ற உண்மையா இல்ல வந்து மாத்திட்டதால ஆடியன்ஸ் வரலங்கிறது உண்மையாங்கிறது வந்து ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் ஒண்ணு. இந்த படம் இந்த தேட்டர்ல ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சாதான் வருவாங்க. அதனால அது மாதிரியான பிராக்டிஸ் ப்ரொடியூசர் கவுன்சிலும் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் கொண்டு வரணுங்கிறது உங்க கேள்விக்கான. சார், சினிமால இருந்து யாராவது பெரிய இடத்துக்கு போகும்போது அவங்க பெரிய ப்ரொடியூசர் பாராட்டலாம் பார்ப்பாங்க. சினிமா நடிகராக இருந்தது துணை முதலமைச்சராக இருக்கும். நம்ம வந்து ஜெயலலிதா மாதிரி கலைஞர்லாம் நிறைய வச்சிருக்கோம். அப்படி ஏதாவது பாராட்டுலாம் ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை நேரில் சந்திச்சதா இருக்கும்? நிச்சயமா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். வாழ்த்து நேரில் தெரிவிச்சு வாழ்த்து தெரிவிக்க நேரம் கேட்டிருக்கோம். நிச்சயமா வாழ்த்து வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா பாராட்டணும். எங்க திரைப்படத்துறையில இருந்து ஒரு துணை முதலமைச்சரா வந்திருக்காங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கான நேரம் கேட்டிருக்கோம். நேரம் அமையும் போது நிச்சயமா அனைத்து பெப்சியோ மட்டும் இல்லாம அனைத்து சங்கங்களை சேர்ந்தோமா நாங்க நேரடியா வாழ்த்து தெரிவிப்போம். நாங்க வந்து அது பாராட்டு விழா தெரிவிச்சோமா வந்து இப்ப நீங்க வந்து இதே வேலையா போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. அதுக்கான கேள்விக்கான பதிலுக்கு தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதை பத்தி எங்க கவலை இல்லை இருந்து. ஏன்னா அது நிச்சயமா ரொம்ப நாள் கழிச்சு எங்க திரைப்படத்துறையில இருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருக்காங்க. அந்த வகையில சம்மேளனத்தின் சார்பில் வந்து சகோதரர் உதயகே எங்களுடைய வாழ்த்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனசுக்கு நிகழ்வான ஒரு படத்தை பார்த்துருக்கோம். ரப்பர் பந்து
முக்கியம் ஒண்ணு குறிப்பிடணும். ஒரு மனிதர் இருக்கும்போது கொண்டாடுறதை விட அவர் இறந்த பிறகு அவர் கொண்டாடினா அவர் ஒரு நல்ல மனிதர், மக்களுக்காக வாழ்ந்தவர் அர்த்தம். கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது நிறைய பேர் கொண்டாடிருக்கலாம். ஆனா அவர் மறைந்த பிறகு அவர் இந்த படத்து மூலமாக எங்கெங்கெல்லாம் அவரை வந்து நம்ம கொண்டாட முடியுமோ, எந்தெந்த இடத்துல அவர் வந்து நம்ம தூக்கி நிறுத்த முடியுமோ அவ்வளவு உள்ள ஒரு கேப்டன் ரசிகராகவே இருந்து உள்ள கேப்டனுக்கு ஒரு சரியான ஒரு சமர்ப்பணமா தான் அந்த ரப்பர் பந்தை நான் கருதுறேன். அப்புறம் இந்த வெற்றிங்கிறது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிட முடியாது. எந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு மனசு நிறைவேற்றுறதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி. ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த ரப்பர் வந்து மனசுக்கு நிறைவா கொடுத்துருக்கு. இந்த படத்தை வந்து நம்ம அந்த உண்மையான வெற்றியும் கொண்டாடுறதுல வந்து அர்த்தம் இருக்கு. அப்புறம் படத்தோட கண்டென்ட் புதுசு. அப்புறம் நம்ம கமர்ஷியல் படம் மட்டும்ல அது இல்லை, அது அது வந்து ஒரு சரியான கமர்ஷியல் சொல்ல முடியாது. இருக்கிற கதையில எல்லா சீனும் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்க முடியுமோ டோட்டலா. ஏன்னா அது வந்து படம் வந்து மக்களுக்காக, நம்ம தயாரிப்பதற்காகவும் ஒரு நடிகருக்காகவும் நமக்காக எடுத்து ரசிக்கிறது இல்லை. படம் எடுத்து அது மக்களுக்காக, அப்போ மக்கள் ரசிக்கணும். அந்த இதை முழுமையா இயக்குனர் தமிழரசன் வந்து உணர்ந்திருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கவில்லை, ஒரு சீன் கூட போர் அடிக்கவில்லை. எல்லா சீன்லையும் அவர் சிந்திச்சது, அவர் அக்கறைப்பட்டது, எந்த சீனும் ஒரு சீனோட போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்கதையில் தெரிஞ்சு. படத்துக்கு ரொம்ப முக்கியமானது கதையை விட, பாட்டை விட, ஃபைட்டை விட, சாங்கை விட திரைக்கதை முக்கியம். ஒரு படத்துக்கு திரைக்கதை நல்லா இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். அதுக்கு உதாரணம் ரப்பர் பந்து. அந்த திரைக்கதைக்கு அவ்வளவு அவரு கமலசன் உழைச்சிருக்காரு. அப்புறம் இதுல கிரிக்கெட்டு, ஒரு லவ் சென்டிமெண்ட் அதெல்லாம் தாண்டி மையமா ஒரு ஜாதி அரசியலையும் அழகா ஒரு கவித்துவத்தோட சொல்லியிருக்காரு. ஒரு ஜாதி அரசு சொல்லும் போது அது படம் பார்க்குற ஒட்டுமொத்த மக்களும் அதை ஒத்துக்கணும். ஒட்டுமொத்த மக்களும் அந்த அந்த அவர் இந்த இயக்குனர் சொன்னது இந்த விஷயம் சரி அப்படின்னா படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இது சரி அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு படம் தான் அந்த படம். எந்த ஜாதிக்காரன் கூட படம் பார்க்கட்டும், யார் பார்த்தாலும் சரி இந்த படத்துல சொல்லிருக்க அந்த ஜாதியரிட மனப்பூர்வமா ஒத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா இதுதான் சமூக அக்கறை. நம்ம வந்து ஒரு பிளவுபடுத்துறது இல்லை, ஒட்டுமொத்த மக்களையும் ஒற்றுமை ஆக்கணும். எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நமக்கு ஜாதி மத பேதம் இல்லை. பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஒரு நம்மளாம் மனிதர்கள், நம்ம எல்லாருமே ஒரு மனித உறவுக்குள்ளதான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதை படம் பார்க்குற அத்தனை ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டு கை தட்டினானா அது சிறந்த ஒரு ஜாதி அரசியலாக இருக்கும், மத அரசியலாக எது வச்சாலும் சரி பார்க்குற ஆட்சி எல்லாம் ஒத்துக்கணும் சார். அப்படி இந்த ரப்பர் பந்து வந்து படம் தேட்டர் படம் எல்லாருமே ஒத்துக்கிற வரவேற்கிற படம் ரப்பர் பந்து. அதுக்கு தமிழரசன் பச்சைமுத்தூர்ல மனசார பாராட்டுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இங்க போற எல்லா இடத்துலயுமே இந்த படத்தை பேசுறாங்க. அப்ப இன்னைக்கு காலூர் ஆஃபீஸ் போறோம், இந்த படத்தை பேசுறாங்க. சாயந்தரம் இன்னொரு இடத்துக்கு போறோம், இந்த படத்தை பேசுறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இந்த படத்தை பத்தி பேசுறாங்கன்னா ரப்பர் பந்து ஒரு டிக்கெட் விலையெல்லாம் பிரச்சனை இல்லை, கேண்டீன் விலையெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு மனசு நிறைவே கொடுத்துருக்கு, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கொடுத்த காசுக்கு சரியான படம் காட்டினாங்கப்பா அப்படி திருப்தியை கொடுத்துருக்கு. எல்லா வகையிலுமே மொத்தத்துல இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு நிறைவான படம் ரப்பர் பந்து. இன்னும் வெற்றியடைய வாழ்த்து. நன்றி. ஆனா துணை முதல்வருக்கு ஒரு கோரிக்கை நீங்க சொல்லிருந்தீங்க, கோரிக்கை வச்சுங்க. சிறு படத்துக்குலாம் வந்து ஒரு பேமெண்ட் கம்பெனியும் இந்த பாப்கார்ன் இதெல்லாம் வந்து மாற்றணும்னு சொன்னீங்க. எப்போ கோரிக்கை வைக்க போறீங்க? டேரக்டா எப்போ மீட் பண்ண போறீங்க? இப்பதான் ஒரு முதல்ல துணை முதல்வராக இருக்கும் நம்ம எங்கள் தமிழ் திரைத்துறையில் உள்ள நடிகர் எங்க குடும்பத்துல இருந்து தான் ஆயிருக்காரு. கலைஞர் குடும்பத்துல இருந்து அப்புறம் தான் முதல்ல ஒரு நடிகராக தான் அறியப்பட்டாரு. அதனால இந்த
திரைத்துறையில எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் எங்க குடும்பத்திலிருந்து ஒரு துணை முதல்வர் வந்திருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் துணை முதல்வரானது முதல்ல இங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கணும். முதல்ல அதுக்கு நிறைய விஷயங்களை கோரிக்கை வைக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல இந்த சிறு படங்களுக்கு சரியான தியேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே இப்போ பணக்காரர்கள் பார்க்க வேண்டிய இடமா தான் தியேட்டர் இருக்கு. ஏழைகள், அது ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழில் போட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயிகள், அடித்தள மக்கள் நினைச்சா போய் படம் பார்க்கணும். அதுக்கான திரையரங்கு வேண்டும். அது இல்லாதனால தான் இன்னைக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நிறைய சிறிய படங்கள்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது. அதை கொண்டு வரணும். அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன், எப்படி ஒரு அம்மா உணவகம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏழை பாளையங்கள்லாம் வந்து போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவகம் அரசு அமைச்சதோ, அதே மாதிரி அரசு திரையரங்கம் அப்படின்னு சொல்லி ஏழை பாளையங்கள்லாம் போய் நினைச்சா ஒரு 40 ரூபா டிக்கெட்டு, ஒரு 50 ரூபா டிக்கெட்டு இந்த மாதிரி வச்சு சில ஏழைகள்லாம் போய் பார்க்குற மாதிரி ஒரு திரையரங்கம் வந்து அமைக்கணும். தான் இப்போ புதுசாக வந்திருக்க துணை முதல்வர் உதயநிதி நாங்கள் வைக்கிற வேண்டும். ரைட் சார். எவ்வளவோ பாராட்டு இருந்தா கூட தாய் இயக்குனர் சங்கத்துல இருந்து பாராட்டிருக்கீங்க. அதை பத்தி என்ன? ஆமா, சீனியர்ஸ் எல்லாரும் பேசினாங்க மேல அங்க மேடையில பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ப்ரிவிலேஜா பாக்குறேன் நான். ஏன்னா நாங்க யாரெல்லாம் பார்த்து ஸ்கிரீன் பிளேவுக்கு இல்ல ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் பார்த்து அங்க கத்துக்கிட்டு வந்தோமோ, இப்போ அவங்க எல்லாம் என்னை பத்தி இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்ப முடியாமலும் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஸோ இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு மைண்ட்ல. இப்போ நிஜமாலே நம்மளை பத்தி தான் பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த லப்பர் பந்து படத்தை என் படம் ரிலீஸ் அன்னைக்கு வரைக்கும் தான் என் படமா இருந்தது. இதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமான படமா அது மாறினதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முக்கியமா மீடியா உங்களுடைய சப்போர்ட் இதுல ரொம்ப அளப்பெரியது. ஏன்னா ப்ரெஷ் ஷோ போட்டதுல இருந்து தான் இந்த படம் இவ்வளவு பெரிய படமா மாறிச்சு. இதே இடத்துல தான் இதோடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு மறுபடியும் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடினதுக்கு, இந்த படத்துல யுனானிமஸா இவ்வளவு தூரம் கொண்டாடினதுக்கு மக்கள், நீங்க முக்கியமா மீடியா கூட்டிட்டு போய் அவ்வளவு தூரம் சேர்த்திருக்கீங்க. நான் அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் இன்னும் நிறைய படம் பண்ணுவேன், உங்க கூட தான் பயணிக்க போறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மீடியா சப்போர்ட், சோஷியல் மீடியா எல்லாருமே ரொம்ப நன்றி. விஜய் ரசிகரான நீங்க வந்து முதல் படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுல வந்து விஜயகாந்த் சாரோட புகைப்படங்கள் அப்புறம் ஒரு பாடல் எல்லாம் வந்து இடம்பெற்றது. அடுத்தடுத்து பண்ற படத்துலலாம் அது காட்சிகள் வருமா, இல்ல முதல் படம்ன்றனால இந்த படத்துல மட்டும் ஆசீர்வாதம் போகணும்னு நினைச்சிருக்கீங்க? இல்ல, கதைக்கு இந்த கதையில எங்கேயுமே விஜயகாந்த் சார் நான் கொண்டாட நினைச்சது என்னோட இன்டென்ஷன். பட் அது எவ்வளவு தூரம் கதைக்கு வைக்க முடியுமோ அதனாலதான் நான் வச்சிருக்கேன். அடுத்த படம் கதை எழுதும் போது முடிவு பண்ணுவேன், எங்க வைக்கலாம், என்ன வைக்கலாம், இல்ல வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனா விஜயகாந்த் சாரை முடிஞ்ச அளவுக்கு கொண்டாட பார்ப்பேன். என்னோட எல்லா படங்களையும் அதை கொண்டாடுறதுக்கான கதையை துருத்தாம என்னென்ன பண்ண முடியுமோ. ஏன்னா கதைக்கு தேவையில்லாம வச்சாலும் அதுவுமே தப்பாயிரும், அது வேற மாதிரியும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கதைக்கு என்ன வேணுமோ, கதைக்கு எப்படி வச்சா எனக்கு ஒர்க் ஆகுமோ அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாரை சினிமாவில் மட்டும் இல்லை, நான் நிஜாமே லைஃப்லயும் கொண்டாடிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்நேரமும் கொண்டாடிட்டு தான் இருப்பேன். என்ன படம் பண்ண முடியும் சார்? அது இனிமேல் தான் தெரியும், எழுதுனாதான் தெரியும் என்ன மாதிரி படம். சார், இந்த லப்பர் பந்து படத்துல பார்த்துட்டு வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிருப்பாங்க. அது யாரெல்லாம் சார் விஷ் பண்ணாங்க? இண்டஸ்ட்ரி எல்லாமே 30-40 பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் ஒருத்தவங்க பேர் சொல்லி இன்னொருத்தவங்க பேர் சொல்லணும், அது ரொம்ப தப்பாயிரும். ஆனா நான் நினைக்காதவங்க, நான் ரொம்ப மதிக்கிறவங்க எல்லாருமே யுனானிமஸா பாருனாங்க. இந்த படம் ஹிட் ஆயிடும் எனக்கு தெரியும். ஆனா இந்த படத்துல எனக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்குங்கிறது நான் டெய்லி யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம இவ்வளவு மரியாதை சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏன் அடுத்த படத்துக்கு டக்குன்னு என்னால் இது சொல்லணும்னா, இப்போ இந்த மரியாதைக்கு நம்ம என்ன அடுத்த படம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட எண்ணமா இருக்கு. ஸோ அந்த மரியாதையும் சேர்த்து நம்ம இந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கதை பண்ணணும். அந்த கதைக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறேன். ஸோ அதான் மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு சொன்னாலும் பார்த்தாது. மீடியாவுக்கு, சோசியல் மீடியா எல்லா பேர்ல யாராவது ஒருத்தர் பேர் கூட குறிப்பிட முடியாது. இவங்க எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அப்ப மீதி 29 பேர். சரி, ஏதாவது பேர் சொல்ற மாதிரி இல்ல, எல்லாருமே இந்த சோசியல் மீடியால எல்லாமே வந்திருக்கு. எல்லாருமே எனக்கு பாராட்டினாங்க. எல்லாருமே படத்துல ஃபோன் பண்ணி அவ்வளவு இதா சொன்னாங்க, அவங்க படமா நினைச்சு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. எவ்வளவு தேட்டர் போட்டுனா எவ்வளவு தேட்டர் ரிலீஸ் அன்னைக்கு 225 இருந்துச்சு. இன்னைக்கு ஏதோ அதை விட டெய்லி அதிகமாயிட்டே இருக்கு. அது எனக்கு சரியான கணக்கு ப்ரொடக்ஷனுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு கிரியேட்டரா, நான் அதுக்குள்ள விரும்பல. நான் வந்து கிரிட்டிக்கா எனக்கு என்ன வருதோ அதுதான் என்னுடைய இது வருது. ஏன்னா மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ அதுல போனா நமக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகும். ஸோ நான் அதுல இது பண்ணல. பட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி. எனக்கு அது அவ்வளவுதான். நிறைய படம் வெற்றி விழா கொண்டாடுவாங்க, நீங்களும் வெற்றி விழா பண்ணீங்க, சரிங்களா? ஆனா வந்து போஸ்டர் எப்படி யூஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா நிறைய படம் வந்து 5 நாள் வெற்றி, மாபெரும் வெற்றி விழா கொண்டாட்டம், எல்லா இடத்துலயும் போஸ்டர் எல்லாம் விட்டுருவாங்க. நிறைய படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். ஏன் உங்க படத்தை மட்டும் ப்ரமோஷன் பண்ணாம அப்படியே விட்டுறீங்க? மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே இது பண்றதுதான். ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. இவங்களுடைய ப்ரொசீஜர் இதா இருக்கலாம், அப்படிதான் அதை பார்க்கலாம். ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஒரு படம் போகணும்னா தெரியும் இந்த இடத்துல தேட்டர் இருக்குன்ட்டு.
உங்களுக்கு எந்த போஸ்டரும் இல்ல, எந்த பேனரும் எதுவுமே இல்ல. ஆனா வந்து வெற்றி மட்டும் கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் புரியுது. இல்ல பண்ணிட்டு தான் இருக்கும். போஸ்டர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது தெரியல நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்னு. ஆனா எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல ஒரு 10 நாள் ஒண்ணு 10 நாள் இல்ல போஸ்டர் போட்டிருக்கு. 10 நாள் போஸ்டர்ல வந்திருக்கு. அது எல்லாமே வந்திருக்கு. ஆர்ட் டைரக்டராக பேசுறீங்க. அவரா போஸ்டர் விட்டுறாரு. ஆர்ட் டைரக்டர் அறிமுக இயக்குனரா வரவங்க சினிமா பத்தின பயங்கள் நம்ம ஜெயிக்க மாட்டோம். நீங்க அறிமுகமா இல்ல சினிமாவுக்கு வரவே பயம் இல்லைன்னா படம் எடுக்கலாம் பயம் தேவையில்லை. சினிமாவுக்கு வந்துட்டாவே தைரியமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க பயப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அது படம் இல்லை, எல்லா படத்துக்கும் அது இருக்கும். என்னன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம அது நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். நமக்கு அவ்வளவுதான். மற்றபடி இங்க சும்மா அதெல்லாம் ஒரு மாயை தான். எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டேரக்டரா மட்டுமே நம்ம மட்டும் தான் தைரியமா இருப்போம். மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ பயப்படலாம் வேணாம். நம்ம சினிமாவுக்கு தைரியமா வந்துட்டல, படம் எடுக்கும் தைரியமா வந்துடலாம். கதை கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அவ்வளவுதான். அது கொஞ்சம் அதை விட்டு கொடுத்துட வேண்டாம். இந்த படம் டேரக்டரா படம் பார்த்தாங்க, உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பர்சனல் இல்லை, எல்லாருக்குமே அதான் சொல்றேன். இது வந்து இப்ப என் படம் மாதிரியே இல்லை, எல்லார் படமும் ஆயிடுச்சு. எல்லாருக்குமா தான் சொல்றாங்க. அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே நான் படம் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவங்க எல்லாமே அப்பதான் சரண் சாரா இருக்கட்டும், பேரன் சாரா இருக்கட்டும், இப்ப செல்லுமணி சாரா இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவங்களாம் சொல்லும்போது கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. சரண் சார் தான் பேசும்போது சொன்னாரு ஜாதி படத்தை எப்படி எடுக்கணும்ன்றது இந்த படம் ஒரு இலக்கணம். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதான் சொல்றேன்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. அது அவங்க இது. இப்ப இன்னைக்கு நான் எடுத்தது ஒருத்தவங்க இதை விட பெட்டரா எடுக்கும்போது என்னைய குறை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நாள் காலத்துக்கு அப்டேட் ஆகிட்டே போகும். நான் எடுத்ததுதான் கரெக்டானு யாராலையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு இது கரெக்டா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு யோசிக்கும் போது இது என்னை விட பெட்டரா ஒருத்தர் இதானா அப்ப நான் கம்மியா தெரியுவேன். ஓகேங்களா? அது வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாறும். ஸோ அதனால இது நான் சொந்தம் கொண்டாடவே முடியாது. நான் கரெக்டா எடுத்துன்னு அவங்க சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. ரஜினி சார் ஃபோன் பண்ணி பேசினாங்களா? பேசலாம். ஏன்னா அவரும் வந்து காட்டமா எல்லாத்தையும் போல்டா சொல்லுவாரு. நீங்களும் விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அது என்ன உங்களுக்கு? நான் திரும்ப அதே தான் சொல்றேன். அவங்க பார்வை வேற. நான் ஒரே கேள்விக்கு கிட்டத்தட்ட 15 நாளா பதில் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா நீங்க வேற ஆன்சர் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட. ஒரு கேள்வினா அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில், அதே பதில் தான் திரும்ப வரும். ஸோ எங்கிட்ட எத்தனை தடவை வந்தாலும் அதே பதில் தான். அவங்களுக்கும் ஒன்று இருக்கு. அவங்க அனுபவத்துல இருந்து ஒன்று சொல்றாங்க. அது அவங்க விருப்பம். நான் ஆடியன்ஸ் முடிவு பண்ணிப்பாங்க அதை. ஓகேங்களா? நான் இப்போ சொல்றேன் அதே தான். பாதிக்கப்பட்டவங்க அவருக்கு இதை பத்தி சொன்னீங்களா? யாருக்கிட்ட? அவர் அதை பத்தி கேட்கவே இல்லையே என்கிட்ட. அப்படி நான் வாழ்த்தினாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு தான் சொன்னாரு. தவிர இந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்ல. ஆக்சுவலா அவர் என்ன ஒரு ஜூனியரா பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரா, ரொம்ப நல்லா வருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதான் எல்லாரோட அன்பும் இருக்கு. நான் அதுக்கு இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அவர் ரொம்ப பிடிச்சிருக்குனாரு. ஆக்சுவலா அவருக்கு தான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அருண்ராஜா சாருக்கு. அவர் வந்து என்ன பர்சனலா அவ்வளோ பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா நானும் ரொம்ப ஒரு தாழ்வு மண்மையான ஒருத்தவன். எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து என்னை படம் பண்ண வச்சது, இவ்வளவு சீக்கிரம் இந்த கம்பெனிக்கு அனுப்பி படம் பண்ண சொன்னது, இன்னைக்கு நான் இங்க நிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் சினிமால யாருன்னா எனக்கு அவர் தான். ஸோ அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாவே நான் அவளுக்கு இதா இருக்கேன். ஸோ எப்பயுமே அவருக்கான மரியாதையும் அவருக்கான இடமே என்கிட்ட இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார். இப்போ மறுபடியும் இதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறேன். அருண்ராஜா காமராஜ், இது எல்லாரும் அருண்ராஜா காமராஜ் சார். நீங்களும் முக்கியமான ஒரு பில்லர் எங்க லைஃப்ல. ஸோ ரொம்ப நன்றி சார். ஒரு கெத்து தினேஷா மாத்திருக்கீங்க. அது இன்டென்ஷன் இல்ல. அந்த கதைக்கு அவர் வந்தாரு, அது மாறிடுச்சு, மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதுல என்னுடைய இது என்னன்னா எழுதுனது. பட் இதெல்லாம் நடக்குமான்னு ஆசைதான் பட்டம் கொஞ்சம் நடந்துருச்சு. அது கொண்டாடுறது மக்கள். ஸோ அவங்க கிட்ட கதை பண்ணாதான் பார்ட் 2 எல்லாமே. அதனால பார்க்கலாம் எல்லாமே. ரொம்ப நன்றி.